கங்கையை போல் காவிரி போல் கருத்துக்கள் ஊறும் உள்ளம் எங்கள் உள்ளம். பொங்கு தமிழர்க்கோர் இன்னல் விளைத்தால் சங்காரம் நிஜம் என சங்கே முழங்கு சங்கே முழங்கு. கலைமறந்தாலும் கண்கள் நின்று இமைப்பது மறந்தாலும் நற்றவத்தவர்கள் நின்று தோன்றும் நமச்சிவாயத்தை நான் மறவேன் சொல்லலாம். உலகத்துக்கே அறிவையும் வீரத்தையும் மானத்தையும் கடன் கொடுத்த கூட்டம் இன்னைக்கு வந்து விட்டு வரவன் போறவனுக்கு ரேட்டை போட்டு ஆட்சியர் அழகை பார்த்து எங்க வீட்டு பிள்ளைகளை போட்டு நடுரோட்ல போட்டு தமிழகத்துக்கென்று ஒரு பெரும் வரலாறு உண்டு. என்னுடைய அன்பான சொந்தங்களே, தமிழகம் என்பது என்ன? முன்னம் தோன்றிய நிலத்தில் உதித்தவர், மூத்த தமிழ் மொழி குமரியில் வீட்டவர், தென்னம் பாண்டியன் குமரி குடிபெயர் திசையெல்லாம் பரவி உலகை அளந்தவர், இன்னொரு இயலிசை நாடகம் யாத்தவர், இந்திய நாவலும் ஜெயத்தை இறமையர் என்ன வியப்படா இவர்கள் தமிழர்கள் என்று நம்ம பாட்டம் பாடலாம். இன்னைக்கு திமுக திருட்டு கூட்டம் சொல்லுவோம், நான் தான் அவங்களை படிக்க வச்சேன். என்ன படிக்க வச்சீங்க? என்ன படிக்க வச்ச? உற்சாக ஓவியமே, உற்சாக காவியமே, ஓடை நறுமலரே, அன்பே அமுதே ஆறுவீரே, பண்பே சாராயமே, சரக்கே மிடிக்கே, என்னடா படிக்க வச்சீங்களா? உலக பொதுமறை என்று சொல்லக்கூடிய நம்முடைய முப்பாட்டம் எழுதிய திருக்குறள் உள்ளது. என்னுடைய அன்பான சொந்தங்களே, அந்த திருக்குறளை நீங்க தேடி தேடி படிங்க. அதில் சொல்லாதது ஒரு எதுவுமே இல்லை. உலகத்தில் எத்தனையோ ஆராய்ச்சிக்கு உட்படுத்தி பார்க்கப்பட்டு விட்டது. ஒரே ஒரு சிறு தவறு கூட இல்லாத ஒரு தெரிவித்து போயிட்டான். அப்படி எழுதாண்டா அவனுக்கு முன்னாடி ஒரு தெரிவிப்பாங்க, அவனுக்கு ஒரு தாரம் சொல்லிவிட்டான். அவன் எப்படி இருப்பான்? அப்படிப்பட்ட ஒரு இனத்தை 5க்கும் 10க்கும் அரிசிக்கும் பருப்புக்கும் வேட்டுக்கும் சாலைக்கும் கையாந்து நிற்கின்ற நிலையில் இருந்து இந்த மான தமிழ் கூட்டத்தை மண்டியிட வைக்கிறதா இந்த ஆட்சியாளர்கள் செஞ்ச சாதனை. அன்பான உறவுகளே, சிந்தித்துக் கொள்ளுங்க. அடுத்த கட்டத்தில் வந்துதான் படிக்க வச்சு நம்மளை குடிக்க வச்சுதான் இவங்க செஞ்ச சாதனை. ஆண்டுக்கு இத்தனை 1000 கோடி வருமானம் ஈட்டணும் திட்டம் போட்டு ஒரு IAS படிச்ச கலெக்டர் வச்சு ஒரு திட்டம் போட்டு மதுபானத்தை எப்படி ஏற்றி விற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திட்டம் போட்டு குடிக்க வச்சா ஒரு நம்ம கூட்டத்தை குடிக்க வச்சு மதிக்கட்ட மானம் என்ற கூட்டமாக மாற்றிருக்கிறோம். இல்லைன்னா காங்கிரஸ் கூட்டணி, காங்கிரஸோடு கூட்டணி அமைத்து அதே திமுக அதே காங்கிரஸ் மீண்டும் நம்ம இனத்தை கொண்ட ரத்த கரைபடிந்த கையோடு இன்னைக்கு மீண்டும் வாக்கு கேட்டு வரோம். அதுக்கு ஒரு கூட்டம் போய் நிக்கிறோம். எவ்வளவு கேவலமான செயல் இது, சிந்திச்சு பார்க்கணும். நம்ம வீட்டு பிள்ளைங்க, நம்ம கூட பிறந்த சகோதரிங்க தப்பு பிறப்புல துப்பாக்கி வச்சு கொண்டோம், பிஞ்சு குழந்தைகள் நசுக்கி கொண்டோம், கர்ப்பிணியாக பெண்ணை வைத்து கிழிச்சு கொண்டோம். இதெல்லாம் எப்படி மறந்து கடந்து நீங்க உறவை போனீங்கன்னு தெரியல. நல்லா சொல்லுவாரு, இந்த இனத்துக்கு முன்னாடி கட்டல, ஒரு பணத்துக்கு முன்னாடி நீங்க கட்டினா கூட அது பணம் எழுந்து வந்திருக்கும். இந்த இனத்தை எழுப்பதற்கு அவ்வளவு சிரமமா இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு இழிவான நிலைக்கு மாற்றி அமைச்சுதான் இந்த திராவிட திருட்டு கூட்டத்தோட சாதனை. பிஜேபி சொல்றாங்க, இங்க நாங்க ஏறி அடிக்கிறோம், அதுக்காக நம்ம என்னென்ன நோக்கம் எடுக்கணும் அத்தனை பேர் எடுக்கிறோம். கச்சத்தீவை சொல்றாரு, கச்சத்தீவை நான் மீட்டே தீர்வுன்னாரு. 10 ஆண்டுகள் புரிதா போனீங்க, 10 ஆண்டு போட்டு மாப்பிள்ள பொழுதா போனீங்க. சொல்லி கச்சத்தீவு ஞாபகம் வந்திருக்கு, தமிழ் மொழி ஞாபகம் வந்திருக்கு. அன்பான தாய் தமிழ் சொந்தங்களே, சிந்திச்சு பாருங்க. 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் உங்களுக்கு அதிகாரம் யார் கையில் போகணுன்றது அதிகாரம் உங்களுக்கு யாரை தேர்ந்தெடுக்கணும்ன்ற அந்த உரிமை உங்களுக்கு கொடுக்கப்பட்டது. அதை சரியா பயன்படுத்துங்க. இந்த மண்ணுக்கான அரசியல், இந்த மக்களுக்கான அரசியல் யார் பேசுறா? யார் பேசுறோம்? இந்த பூமிக்கான அரசியல் யார் பேசுறா? சிந்திச்சு பார்க்கணும். உலகில் தோன்றிய உயிரினங்களில் கடைசியாக தோன்றிய ஒற்றை உயிரினம் தான் மனிதன். அப்படிப்பட்ட மனிதனுக்கான அரசியலை மட்டும் நம்ம செய்யக்கூடாது. அரசியல் என்பது என்ன? முழுக்க முழுக்க மக்களுக்கு ஆற்றப்படும் தொண்டு என்கிறார் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். அதேதான் நம்ம தலைவர் பிரபாகரன் சொல்றார், அரசியல் என்பது மக்களுக்கான தேவையும் அதை நிறைவு செய்யும் சேவையும் என்று ஒற்றை வார்த்தை முடிகிறது. அப்படிப்பட்ட அரசியல் இன்றைக்கு எப்படி நாட்டமைச்சுக்கிறது சிந்திச்சுட்டாங்க. நாட்டு மனித சாக்கடை போன்று நாரி கிடக்கின்ற அந்த அரசியலை சுத்தம் செய்து நறுமணம் வீசுகின்ற பூக்கடையாக மாற்ற வேண்டும் என்று ஒரு தடிப்பை இளைஞர் கூட்டத்தை உங்கள் முன்னே நிறுத்தியிருக்கிறார் எங்கள் செந்தமிழ் சீமான். நீங்கள் எங்களுடைய வேட்பாளர்களை பரிசீலித்து பாருங்கள், பரிசோதித்து பாருங்கள். பேராளுமை கொண்டவர்களை பாராளுமன்றங்களில் அமர வைத்து அழகு பார்ப்பதுதான்
அறிவு சிறந்த கூட்டத்துக்கு அழகு. இன்னைக்கு உரிமை தொகை என்று ஒரு தொகை ஒரு 1000 ரூபாய் கொடுத்துட்டு பேரல் லோன் வாங்கினீங்களா, மேக்கப் போட்டீங்களான்னு ஒரு எம்பி பேசுறாரு. சிந்திச்சு பாருங்க. வடிவேல் சொல்ற மாதிரி அவன் தான் எடுக்கிற முடிவு நம்ம சாதகமாக தான் இருக்கு. நீங்க பண்ண மக்கள் எந்த வகையில் வருவன்னு சொல்றது உங்களை பழக்கப்படுத்தி விட்டோம். யானை தன்னுடைய பலம் என்னவென்று தெரியாது மண்டியிட்டு பிச்சை எடுப்பதை போன்று மான தமிழ் மக்களை பழக்கப்படுத்தி வச்சிருக்கோம். எதுக்கு? ஓட்டுக்கு நோட்டு. ஓட்டுக்கு நோட்டு எவ்வளவு கொடுப்பா கேளுங்க. சின்ன ஏத்து பார்க்கணும். நாங்க ஏன் கத்துறோம்? பெருக்கரவா சுத்துறோம், தொண்டை கிழிய கத்துறோம். ஏன் கத்துறோம்? உங்க கூட பிறந்து தொலைச்சுட்டோம். இந்த இடத்துல பிறந்துட்டோம். ஓட்டுக்கு காசு வாங்கி நீ ஓட்டு போடுற, ஓட்டுக்கு காசு வாங்க நான் ஓட்டு போடுறேன். நடக்கிற பாதிப்பு எனக்கு அதுல பங்கிருக்கு. நீ பண்ண தவறுக்கு நானும் சேர்ந்து பாதிக்கப்படுறேன். அதனாலதான் நாங்க கத்துறோம். உங்களுக்கு கோபம் அதிகமா இருக்கு, சத்தம் அதிகமா இருக்கு. சிந்திச்சு பார்க்கணும். நாட்டு அதாவது கற்றவர்கள் அமர்கின்ற இடம் எவ்வளவு அமைதியாக இருக்குமோ அதுபோல அரசியலில் கற்றவர்கள் அமைந்துவிட்டால் கயவர்களின் கூடாரமாக மாறி நிற்கின்ற இந்த அரசியல் தானாக சுத்தமாகி ஒரே ஒரு ஓட்டு போட்டு பாருங்க. எத்தனை இந்த கூட்டணி பத்தி சொல்றோம். ஒரு பக்கம் திமுக காங்கிரஸ் கூட்டணி வைக்கிறான். நம்ம இனத்தை கொண்டுட்டு அதாவது வெட்டியவன் வீட்டிலேயே தோரணமாக தொங்குமா மாலை, தனக்கு நிகழும் அநீதிகளை எதிர்க்க துணிபவன் கோழை என்பார்கள். அதுபோல கோழைத்தனமாக இருக்க போறீங்களா? அந்த கை சின்னத்தை நம்ம வீட்டுல வரையறதுக்கு எப்படியா மனசு வருது? ஒரு அன்பான இடங்களே சிந்திச்சு பாருங்க. 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை 1000 ரூபாய்க்கு ஓட்டுக்கு காசு கொடுப்போம். கணக்கு போட்டு பாருங்க. ஒரு வருஷத்துக்கு 360 நாள், 5 வருஷத்துக்கு 1085 நாள் வரும். அதிகபட்சம் 35 லிருந்து 40 பைசா வரும் ஒரு நாளைக்கு. சங்கே முழங்கு எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு.